ஹாய் மை டியர் 10th ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு செம்ம ஈஸியாக கொஸ்டின் பேப்பர். ஸோ 1 மார்க்ஸ் பார்த்தலாமா? ஸோ எல்லாரும் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாமே வந்திருக்கு. ஃபுல்லாக நம்ம அந்த பிடிஎஃப் மட்டும் போட்டுருந்தீங்கனால சூப்பராக மார்க் எடுத்துருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் 8,6, செகண்ட் ஒன் குவாட்ராட்டிக், தேர்ட் ஒனுக்கு 2, ஃபோர்த் ஒனுக்கு 14280 ஆப்ஷன் சி, ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ x = 1, y = x, z = 3, சிக்ஸ்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 13 மீட்டர், எயித் ஒனுக்கு ஆப்ஷன் சி 3,5, நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி parallel to y axis, 10th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 2, 11th ஒனுக்கு ஆப்ஷன் சி 4x சென்டிமீட்டர், 12th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 2:1, 13th ஒனுக்கு ஆப்ஷன் பி 2, 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி p/p + q + r. 14 1 மார்க்ஸ்மே ஈஸி தான். சென்டம் எடுக்கிற மாதிரி தான் பேப்பர் கேட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டுதான். 2 மார்க்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பாருங்க, அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் 6:π அதான் ஆன்சராக வரும். ஸோ இங்கே ஆன்சர் இருக்கு பாருங்க. ஸோ 28 கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் கம்பல்சரி வந்து 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஈக்குவேஷனில் வச்சு நம்ம சம் அண்ட் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்டு பீட்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா கண்டுபிடிச்சு 1/α² + 1/β², அது வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ இது வந்து டீட்டெயில் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி வரும்ட்டு. ஸோ அண்ட் கிராஃப் ஜாமெட்ரி எல்லாமே ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சயின்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.